போன வீடியோல நாம டேட்டா டைப் பற்றி பார்த்தோம். வாங்க இந்த வீடியோவுல அத பத்தி இன்னும் ஆழமா பார்ப்போம். ஆல்ரெடி நாம டேட்டாவை 2 டைப்பா பிரிச்சிருந்தோம். ஒன்று குவாண்டிடேட்டிவ் டேட்டா, அடுத்தது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இதுக்கு மேலதிகமா குவாண்டிடேட்டிவ் டேட்டாவை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று டிஸ்கிரீட் டேட்டா, அடுத்தது கண்டினியூஸ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை டிஸ்கிரீட் டேட்டான்னு நம்ம பிரிக்கலாம். Discrete data that can only take certain values is called discrete data or discrete values. அதாவது discrete dataன்னு சொன்னா முழுமையான பெருமானங்களை கொண்டிருக்கக்கூடிய டேட்டா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வகுப்புல உள்ள மாணவர்களை நம்ம எடுத்துக்கொண்டால் அந்த வகுப்புல உள்ள மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை நமக்கு ஒரு முழு பெருமானங்களா தான் கிடைக்கப்பெறும். அதே போல ஒரு கபர்ட்ல உள்ள புக்ஸ்ட டோட்டல் எண்ணிக்கை இதுவும் ஒரு முழு எண் பெருமானங்கள்ல தான் கிடைக்கப்பெறும். இப்படி முழு எண் பெருமானங்கள்ல கிடைக்கப்படுற டேட்டாஸ் தான் சொல்லுவோம் டிஸ்கிரீட் டேட்டா. அடுத்ததா பார்ப்போம் கண்டினியூஸ் டேட்டா. Continuous data often includes measurable values representing a range of information. அதாவது கண்டினியூஸ் டேட்டான்னு சொன்னா முழு எண் பெறுமதிகளையும் அதோட சேர்த்து தசம எண்கள்ல நம்ம பெறுமதிகளை உள்ளிடக்கூடிய டேட்டாவை தான் சொல்லுவோம் கண்டினியூஸ் டேட்டா. எக்ஸாம்பிளுக்கு ஒருவருடைய நிறைய எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதுல இரண்டு பெறுமதிகளுக்கு இடையில கெப்ஸ் இருக்காது, தொடர்ச்சியானதாக இருக்கும். ஒருவருடைய ஷூவோட சைஸ், இன்றைய நாளுடைய சூழல் வெப்பநிலை, ஒரு பொட்டில்ல இருக்கிற சோடாட அளவு, இது எல்லாமே கண்டினியூஸ் டேட்டாக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு டிஸ்கிரீட் டேட்டா என்ன, கண்டினியூஸ் டேட்டா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும் என்று நம்புறேன். இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களை தமிழ்ல பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க எரர் அனாலிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.